31வது திவ்யதேசம் வைகுண்ட விண்ணகரம். பெருமாளுக்கு வைகுண்டநாதன் பேரு, வைகுண்டவல்லி தாயார். இந்த ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா, ஸ்வேதகேது அப்படிங்கிறவர் தமயந்தி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த ஸ்வேதகேது வேற, உபனிஷத்துல வரக்கூடிய ஸ்வேதகேது வேற. இந்த தமயந்தி வேற, நளனுடைய பத்னி தமயந்தி வேற. அதனால இந்த ஏதோ ஒரு ஸ்வேதகேது ஏதோ ஒரு தமயந்தியை கல்யாணம் பண்ணிட்டார். நல்ல தம்பதியாக இருந்து இவர்கள் காரிய வைகுண்டத்துக்கு சென்றார்கள். வைகுண்டத்திலே 2 இருக்கு, வைகுண்டம் 1.0 2.0. வைகுண்டம் 1.0 போயிட்டு திரும்பி வர முடியாது. இப்போ நீங்கள் அங்கே வைகுண்டம் போகிறேன், எல்லாம் சுற்றி கித்தி பார்த்துட்டு எனக்கு ஓஹோன்ட்டு ஒன்றும் பிடிக்கல, ஆழ்வார்பேட்டையே தேவையில்லை, நீங்கள் திரும்பி வர முடியாது. டிசைட் பண்ணிக்கோங்க, போயிட்டா அங்கே திரும்பி வர முடியாது. நசபுனராவர்த்ததே வைகுண்டம் 1.0. 2.0 வந்துடலாம், பெருமாளே அமுச்சு வச்சுருவார். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீ கீழே போன அமுச்சு வச்சுருவார். அந்த காரிய வைகுண்டத்துக்கு ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் சென்றார்களாம். சென்ற பிறகு புண்ணியம் செய்தபடியால் பெருமாளுடைய தரிசனம் கிட்டிற்று. போன உடனே ரொம்ப பசி எடுத்துட்டான். உடனே பெருமாளை கேட்டாலாம், பசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வைகுண்டம் வந்திருக்கோம், பசி இருக்கே, இந்த பசியை போக்குவதற்கு என்ன வழின்னு கேட்ட உடனே பெருமாள் சொன்னாரா, நீங்க 2 பேரும் இருந்த வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணீர்கள், ஆனா நீங்க ஒரு நாளும் அன்னதானம் செய்யவில்லை. அன்னதானம் செய்யாதபடியால் இந்த பாவம் நேர்ந்தது. மறுபடியும் நீங்கள் பூமிக்கு சென்று பல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து இங்க வாங்கோ. எந்த ஊருக்கு போறதுன்னு கேட்டபோது இந்த வைகுண்ட விண்ணகரத்துக்கு போயிட்டு அங்க தான தர்மம் பண்ணிட்டு வாங்கோன்னு சொன்னாராம். திண்ணியதோர் அறிவுருவாய் திசை அனைத்தும் நடுங்க, தேவரோடு தானவர்கள் திசைப்ப இரணியனை நன்னி அவன் மார்பு அகலத்து உகிர் மடுத்த நாதன் நாடோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரைகின்ற கோவில் எண்ணிலங்கு மிகு பெஞ்சி செல்வத்து எழில் விளங்கு முறையும் ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற பெரும் குணத்தோர் மண்ணில் மிகுமறையவர்கள் மலிவு எய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே அப்படின்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். 31வது திவ்யதேசம் வைகுண்ட விண்ணகரம். திருவிண்ணகரம் உப்பிலியப்பன் கோவில். அடுத்தது வைகுண்ட விண்ணகரம். நந்திபுர விண்ணகரம் சேவிச்சுட்டோம்.